பேரண்ட்ஸுக்கு இன்னைக்கு குழந்தைகள் மேல கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா இருக்கிற குழந்தை 1 2 இருக்கு. ஸோ தேர் ஸ்பாயில்ஸ். சின்ன வயசுல இருந்தே அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துடுறோம். இது வேண்டாம், இது உங்களுக்கு தேவையில்லை, இல்லை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு அப்பா அம்மா சொல்றது இல்லை. ஸோ அந்த குழந்தைய நீங்க வந்து திட்டுறது கூட இல்லை. எனக்கு ரொம்ப சிரிப்பு என்ன வருதுன்னா, வீட்டுல இப்ப எல்லாம் குழந்தைங்கள நாங்களே எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன வந்து நீ வா போன்னு தான் சொல்லி கேட்டிருக்கேன். அதான கூப்பிட்டாங்க, நீங்க குழந்தைய 3 வயசு குழந்தை நீங்க வாங்க, குழந்தைக்கு மரியாதை சொல்லி தரலாம். இப்பவே அந்த குழந்தைக்குள்ள மரியாதை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை நாளைக்கு சொசைட்டில போய் அதே தான் எதிர்பார்க்கும். ஏன்னா யாரும் எதுக்கு கூடாதுன்னு தான் எதிர்பார்க்கும். நீங்க அடிக்க மாட்டீங்க. ஸ்கூல்ல டீச்சர் குழந்தைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க டீச்சரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றீங்க. குழந்தைய ரொம்ப பேம்பர் பண்றீங்க. அந்த குழந்தை 20-21 வயசு ஆகும்போது அதே தான் சொசைட்டில எதிர்பார்க்கிறது. இந்த பொண்ணு என்ன எனக்கு பிடிக்கல, அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா உடனே ஆசிட் அடிக்கின்றது. தப்பு யார் மேல? அந்த அப்பா அம்மா. அந்த பையனை அதை கடிக்க கூடாது, அந்த அப்பா அம்மாவை ஜெயில பண்ணும். நோ சொல்லியும் வளர்க்கணும் நிறைய. எல்லாத்துக்கும் குழந்தைங்க கேட்கறது எல்லாத்துக்கும் எஸ் சொல்லாம குழந்தைங்கள ஸ்ட்ரிக்டா வளர்க்கணும். ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சா போய் கேள்வி கேட்க கூடாது. குழந்தையா வளர்க்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்கணும். சோ சின்ன வயசுல நீங்க குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணினாலும் ரைட்டு, நான் கண்டிக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு அடல்ட் ஆகும்போது 21 வயசுல அந்த பையனோ பொண்ணோ அதே ஆட்டிடியூடோட தான் வெளியில வராங்க.